நம்ம ஹீரோயின் மல்லியை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி பெட்டி நிறைய பணத்தையும் கொடுத்து இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடு அப்படின்னு கதிரேசன் பேசிக்கிட்டு இருக்காரு. கூட நிஷாவும் நின்றுகிட்டு இருக்கா. இந்த பத்திரத்துல மட்டும் எனக்கும் வெண்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் மல்லி அந்த பணத்தை பார்த்ததும் மனசு மாறிட்ட மாதிரிதான் ப்ரோமோல காட்டினாங்க. உண்மையில அப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம ஹீரோயின் மல்லி பணத்துக்காக வெண்பாவையும் நம்ம ஹீரோ சூர்யாவையும் விட்டு கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னாங்களா? இல்ல பணத்தை பார்த்ததும் நம்ம பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுவோம் அப்படியே அவங்க நினைச்சிட்டாங்களா? மல்லி என்ன செய்ய போறாங்க? பணத்தை எடுத்துட்டு வெண்பாவை விட்டு கொடுக்க போறாங்களா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. கதிரேசன் திட்டம் போட்ட மாதிரியே இந்த மல்லி சாதாரணமா வெளியே வர மாட்டா. அவளை நாம தான் வெளிக்கொண்டு வரணும். வழக்கமா வெண்பாவை கூட்டிட்டு வரதுக்கு விஜய் தான் போவாரு. இன்னைக்கு விஜய் அங்க வரக்கூடாது. விஜய்க்கு பதிலா அங்க மல்லி வரணும். அப்பதான் மல்லிய நம்ம கஸ்டடிக்கு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜயோட கார் டயரை பஞ்சர் ஆக்கி அவரை ஸ்கூலுக்கு வர முடியாம பண்ணிட்டாரு கதிரேசன். அவர் எதிர்பார்த்த மாதிரியே மல்லிக்கு போன் பண்ணி நீ போய் வெண்பாவை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதும் அவங்க ஒரு ஆட்டோல கூட ஏறாம இல்ல வீட்டுல இருந்த காரை எடுத்துட்டு போகாம நடந்தே போக ஆரம்பிச்சாங்க. இதுதான் கதிரேசன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம். தன்னுடைய ஆட்களை ஏவி விட்டு நம்ம ஹீரோயின் மல்லிய கடத்திட்டு வந்துட்டாங்க. கடத்திட்டு வந்த பிறகு யாரு கடத்தினாங்கன்னு தெரியற மாதிரி ரொம்ப பகிரங்கமா அவங்க கண்ணை கூட கட்டாம நிஷாவும் சரி கதிரேசனும் சரி அவங்க கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? இந்த பணத்தை எடுத்துட்டு நீ ஓடிடு. வெண்பாவோட வாழ்க்கையில இன்னும் நீ வரவே கூடாது. எனக்கும் வெண்பாவுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு ஒரு ஃபைலுக்குள்ள பத்திரத்தை வச்சு கொடுக்கவும் அந்த பத்திரத்தை வாங்கி படிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு முன்னாடி பெட்டி நிறைய பணத்தையும் கொடுத்து இந்த பணம்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் மல்லிக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை விட கூடுதலாகவோ இல்ல அதே அளவுக்கு பணம் அதுல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சட்டுன்னு அவங்க மனசு மாறுற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெண்பா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்களா? அப்படி பண்ணா வெண்பா மல்லி மேல வச்சிருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வீணா போயிடும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் மல்லி தப்பிக்கிறதுக்காக தான் பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி ஆக்ட் பண்ணாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல அம்மா வருவாங்க அப்படின்னு வெண்பா ஸ்கூல்லயே காத்திருக்க ஆரம்பிச்சா. இந்நேரத்துக்கு மல்லி ஸ்கூலுக்கு போயிருப்பா, வெண்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு விஜயும் தன்னோட வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இருக்க ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோயின் மல்லிக்கு பணத்தை கொடுத்தா அவங்க பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா அன்னபூர்ணியம்மா என்னைக்கோ விஜய் கிட்ட மல்லியோட நிலைமையை சொல்லி பணத்தை வாங்கி பாபுவையும் மத்தவங்களையும் மீட்டு இருப்பாங்க. ஆனா பணம்ன்றது 2ஆம் பட்சம் தான். இங்க பாசம் தான் முன்னாடி நிக்குது. நம்ம ஹீரோ மல்லி பாசத்தை பணத்துக்காக விலை பேச மாட்டாங்கன்னு நம்ம உறுதியா நம்பலாம். அதையும் மீறி அண்ணன் அண்ணி தன்னுடைய தம்பி தங்கச்சியை மீட்கணும் அப்படின்றதுக்காக அந்த பணத்தை கை நீட்டி வாங்கிட்டாங்கன்னா விஜய்க்கும் வெண்பாவுக்கும் மல்லி மேல இருந்த நம்பிக்கை ரொம்பவே உடைஞ்சு போயிடும். மறுபடியும் எழுந்த நம்பிக்கையை மீட்கிறது அப்படின்றது ரொம்பவும் சிரமமான காரியமா மாறிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் எபிசோட்ல அந்த பணத்தை வாங்குவாங்களே தவிர அதை கொண்டு வந்து விஜய் கிட்ட கொடுக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.